இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு பயங்கரமான டிசப்பாயிண்டிங் சீசன். இந்த சீசன்லேயே ரொம்ப எல்லா சான்ஸ் வந்தது குவாலிஃபை ஆகிறதுக்கு பிளே ஆஃப்ஸுக்கு. அது எல்லாத்தையுமே ரொம்ப மொக்கையாக சொதப்பினாங்க. அதுவும் இந்த கடைசியாக இந்த ஹைதராபாத் மேட்ச்சில் ருத்ராஜ் கேப்டன் என்ன அக்கௌண்டபிலிட்டி என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றுமே கிடையாது. 21 பாலுக்கு 15 ரன்னு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனு 12 ஓவர் வரைக்கும் ஆடி 21 பால்ஸுக்கு 15 ரன்ஸு. இது ஒரு அக்கௌண்டபிலிட்டி. தூபே 23 பால்ஸுக்கு 26 ரன்ஸு. எவ்வளோ பெரிய சொதப்பு இல்லை? உங்களால் மற்ற டீமில் இருக்க எல்லாருக்குமே ப்ரெஷரு. இந்த சீசன் நம்ம மொத்தமாக ஃப்ளாப் ஆகி தோற்று போனதுக்கு மெயின் காரணம் யாருன்னா கோச் ஃப்ளெமிங், கேப்டன் ருத்ராஜ், அப்புறம் சிவம் தூபே, அன்ஷுல் கம்போஜ் 2-3 மேட்ச் சரியாக போடாது. பிரசாந்த் வீரன் நீங்கள் வந்து பவுலிங்கே யூஸ் பண்ணாமல் இருந்தது. ஓப்பனிங்கில் ருத்ராஜ் வந்து சாம்சனுக்கு ப்ரெஷரை போட்டு உருவிலுக்கு ப்ரெஷர் போட்டு அவர் 1 டவுன் வராமல் இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே தான் மிஸ்டேக் காரணம். அதனால தான் இந்த சீசனில் நம்ம தோற்று போனோம். இது எவ்வளோ பெரிய சொதப்பல். இந்த சீசனில் குவாலிஃபையே ஆகாமல் போனதுக்கு தான் காரணம். ருத்ராஜை வந்து கேப்டன்சிலேருந்து அடுத்த சீசனில் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு யாராவது சாம்சனை கேப்டன் ஆக்கினா தான் உண்டு. கோச்சை மாற்றணும், ஃப்ளெமிங்கை கண்டிப்பாக மாற்றணும், சிவம் தூபேவெல்லாம் ட்ரேட் பண்ணி வேறு டீம் காமிச்சிடணும். எவ்வளோ ஃப்ளாப். நிறைய பேரை அடுத்த வாட்டி வந்து டீமை விட்டு தூக்கணும், இல்லை ட்ரேட் பண்ணி இது பண்ணணும். அதை பண்ணால் மட்டும்தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு இனிமேல் ஏதாவது ஒரு சீசனில் வின் பண்ணுறதுக்கான கப்படிக்காத பாசிபிலிட்டி இருக்கே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பண்ணி 27 நெக்ஸ்ட் இயர் வந்து நல்ல ஒரு டீமை ரீவேம்ப் பண்ணி கரெக்டான பிளேயர்ஸு கரெக்டான ஒரு ஸ்குவாடெல்லாம் செலக்ட் பண்ணி ஆக்ஷனில் ஏதாவது மினி ஆக்ஷன் வந்தாலும் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி ட்ரேட்லாம் கரெக்டாக பண்ணால் தான் சிஎஸ்கேக்கு ஃபியூச்சர். இல்லைனா சிஎஸ்கேக்கு ஃபியூச்சர் கிடையாது. தோனி இருந்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு டீமை எடுத்து வச்சு எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஆனதுனால தான் ஒரு சீசன்லேயும் நம்ம வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வந்தோம், 5 கப் அடித்தோம். இதெல்லாம் வந்து எங்கேயோ போகுது, டீமு மொக்கையாக கரைஞ்சி போகுது, தேவையில்லாத ஆளுங்களை வச்சுக்கின்னு. இதுக்கு மேலே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு அடுத்த சீசன்லாம் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு டாட்டா பை தான் முடிஞ்சு போச்சு. அடுத்த சீசனில் எப்படின்னு பார்ப்போம். எல்லாருக்கும் மிக்க நன்றி. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம் மக்களே.